அனைவருக்கும் வணக்கம். கடந்த 27/12/2025 அன்று காலேஜ் டிஆர்பி தேர்வானது வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ இதோட நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கே வந்துட்டு ஒரு இதாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகுமா, சீக்கிரமாக இருக்குமா அப்படிலாம் யோசித்து பார்த்தா, முன்னாடியே தேர்தலுக்கு முன்னாடியே வந்து அதற்கான அறிவிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்தது இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன அவங்க சொல்லியிருக்காங்க, எப்படி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமினேஷனில் பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளை வந்து எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா, இன்டர்வியூக்கு வந்து யார் யாரை கூப்பிடுவாங்க அப்படின்னா பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதாக டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 1 இயருக்கு 2 மார்க்ஸ் அப்படின்ற விதத்தில் நமக்கு வந்து 15 மார்க் வந்து மேக்ஸிமமான மார்க்காக நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, டிஆர்பி வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நமக்கு வந்து தராங்க. இப்போ இதில் வந்து முக்கியமான இது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு இன்டர்வியூக்கு எப்படி நம்மளை கூப்பிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மார்க்கு, இந்த பகுதி அதாவது பார்ட் பியில் எடுக்கக்கூடிய 150 மதிப்பெண்கள் ப்ளஸ் இந்த டிஸ்கிரிப்டிவ் தேர்வில் எழுதக்கூடிய ஒரு 50 மதிப்பெண், டோட்டலாக 200 மதிப்பெண் ப்ளஸ் 15 மார்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கு. இதன் அடிப்படையில் தான் இதை கூட்டி மொத்தமாக 215 மார்க்குக்கு வெயிட்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதில் வந்துட்டு யார் வந்துட்டு நமக்கு முன்னிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து ஒரு இது வந்து ரிசல்ட் வந்துட்டு விடுவாங்க. அனௌன்ஸ்மெண்ட் வந்து டிஆர்பி சைடில் தான் நமக்கு பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் தான் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்டர்வியூக்கு கால் பண்ணுவாங்க. இந்த போஸ்ட்டோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா, மோர் தென் 5 இருந்துச்சுன்னா ட்வைஸ் வந்து கூப்பிடுவாங்க. அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு வந்து 2 பேரை கூப்பிடுவாங்க. இதே வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஒரு போஸ்ட்டோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் 5, அதாவது 5க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா எப்படி கூப்பிடுவாங்கன்னா 1:3, ஒரு போஸ்ட்டுக்கு 3 பேரை இன்டர்வியூக்காக நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா, இப்படி தான் நமக்கு வந்து இன்டர்வியூக்கு கூப்பிட போகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாலிஃபையிங் மார்க் வந்து இப்போ நமக்கு வந்து பிஜி டிஆர்பிக்கு பார்த்திங்கன்னா குவாலிஃபையிங் மார்க் வந்துட்டு 35% வந்துட்டு அதர் கம்யூனிட்டிக்கும், ஜென்ரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 45 இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் இதுக்கும் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் வந்துட்டு அதே மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 40% வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 40%ல் வந்துட்டு ஜென்ரலுக்கு வந்து 40%, அதர் கம்யூனிட்டிக்கு 35 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம 35%க்கு மேலே எடுத்தால் தான் நம்ம வந்து எலிஜிபிலிட்டி லெவலுக்குள்ளே நம்ம வந்து போக முடியும். அப்போ தான் வந்து நம்மளை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், இதில் தான் வந்துட்டு முக்கியமாக வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. முக்கியமான சில தகவல்கள் எல்லாம் டிஆர்பி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளை கூப்பிடுவாங்க. எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ரிசல்ட் அடிப்படையில் நமக்கு வந்துட்டு நம்ம வந்து எழுத்து தேர்வில் எடுத்த 200 மதிப்பெண்கள் கூட்டல் நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் 15 மார்க்கு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஆவரேஜாக ஒரு லிஸ்ட்டு இப்போது வெயிட்டேஜ் அடிப்படையில் நமக்கு வந்து ரேங்க் வந்து ரிலீஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய போஸ்டிங்கு, இப்போ வந்து எடுத்துக்காட்டுக்கு ஒரு 100 வேக்கன்சி இருக்குது, இல்லை ஒரு சப்ஜெக்டில் 50 வேக்கன்சி இருக்குது அப்படின்னா, முதல்ல இருக்கக்கூடிய 100 பேரை என்ன பண்ணுவாங்க, முதல் மதிப்பெண்ணில் இருக்கக்கூடிய 100 மதிப்பெண் பெற்றவங்கள வந்து இன்டர்வியூக்கு வந்து நம்மளை கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ முடித்ததுக்கப்புறம் சிவி நடக்கும், அல்லது இன்டர்வியூன் போதே கூட சிவி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு வந்து எப்படி நம்ம டிஆர்பி கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு வந்து சரியாக தெரில. ஆனால் வந்து இன்டர்வியூ ப்ளஸ் சிவி இது ரெண்டும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. எலெக்ஷனுக்கு முன்னாடியே, பிஃபோர் எலெக்ஷன் வந்து நமக்கு வந்துட்டு ஒரு சரியான முறையில் தேர்வுக்கான அனைத்து இதையுமே, இந்த தேர்வுக்கான முடிவுகள் அனைத்தும் வெளியிடுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ டோன்ட் பேனிக், எல்லாருமே வந்து ஒரு பேனிக் ஆகாமல் இருங்க. இப்படி வந்து நம்ம வந்து 100% வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இதுக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ண போகிறோம். தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி.